அதாவது வந்து பார்த்திங்கன்னா கடந்த வாரத்தில் நம்ம வந்து அந்த டேட்டா படத்தை எழுதிக்கணும். எங்கள் நினைவு இருந்ததுன்னா ஒன்றும் பிரச்சனை, நினைவு இல்லாத எழுதிக்கங்க. 2/12/1972 2/12/1972 9:45 AM கோபிச்செட்டிப்பாளையம். இங்கே கோவை வேணாலும் போட்டுக்கலாம், ஒன்றும் பெருசாக ஒன்றும் வித்தியாசமாக இருக்கும். இருந்தால் ஓகே, ஒன்று அதில் ஒன்றும் யோசிக்கிறதுக்கு ஒன்றும் இல்லைங்க. இருந்தாலும் சரி, இல்லைனா மட்டும் அதை நம்ம யோசிக்க வேண்டியது. சரிங்களா? உங்களை இதனுடைய அமைப்பு கொண்டு வந்து பார்க்கும்போது அந்த டேட்டா பார்த்து நம்ம இன்றைக்கி போடலாம். உங்களுக்கு ஏதாவது இந்த சாஃப்ட்வேர் தெரியுதான்னு பாருங்கள். தெரியுதுங்களா? வரல, ஒரு செகண்ட். தெரியுதுங்களா? ஒரு சில நிமிடங்கள் டைம் எடுத்துக்கும். உங்கள்கிட்ட வந்து சேரணுங்களா? நெட் ஸ்பீடாக இருந்தாலும் எடுத்துக்கும். 02 இப்படித்தான் நீங்கள் போடணும். யாராக இருந்தாலும் இந்த 10 கிலோ வந்துன்னா 0 கண்டிஷனாக போட்டுக்கணும். ஏன்னா உங்களுக்கு சரியாக எடுக்காது. அதுக்கு அடுத்தபடி பார்த்திங்கன்னா டைம் வந்து 9:40 இந்த மணிப்புள்ளி தான் வைக்கணும். வேறு நீங்கள் வச்சிங்கன்னா எடுக்காது. என்ன ஒரு கோயம்புத்தூர் தான் போடுதுங்களா? கோயம்புத்தூர் தான் போட்டுருந்தோம். ஓகே, டன். நம்ம யாராவது சொல்ல மக்கள் இது வரைக்கும் நம்ம முடிச்சிருந்தோம்? தலைவனாட்டு தாண்டியெல்லாம் போயிட்டோம்ல. பிரபஞ்சம் மூலத்திரியோணம்லாம் தாண்டிட்டோம். சரி, இப்போ வருடப்பலன் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். வருடப்பலன் அப்படிங்கிறது ஒரு சப்ஜெக்ட் இருக்குது. அதை நம்ம இப்போ கிளிக் பண்ணுறோம். இந்த வருடப்பலன் அப்படிங்கிறது வந்ததுன்னா 21 to 2026 வரைக்கும் ஒரு காலகட்டம் தான். வந்து இது என்னன்னா, நீங்கள் முதல்ல இதை நல்லா உள்வாங்கிக்கணும். அப்படி தான் அதை நீங்கள் புரிஞ்சுக்க முடியும். இது எப்படி அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு மனிதனுடைய காலம், அதாவது ஒரு ட்ராக்ல நீங்கள் பயணம் பண்ணுறீங்க. அந்த ட்ராக் எவ்வளோ தூரம் போகும் அப்படின்னு ஒரு கணக்கு இருக்கும். ஒரு பயணம் பண்ணக்கூடிய ஒரு ட்ராக் வந்து நம்மளுக்கு எவ்வளோ தூரம் போகும் அப்படின்னு ஒரு கணக்கு இருக்கும். ஒரு பைபாஸ் ஏறுங்க, இந்த பைபாஸ் எவ்வளோ தூரம் இருக்குது அப்படிங்கிறதுக்கு ஒரு கணக்கு இருக்குது. ஃபுல்லாகவே அடிக்கிற வரைக்கும் பைபாஸ் இருக்காது. கொஞ்சம் தூரம் போனோம்னா அப்புறம் மறுபடியும் வேறு ரோட்டில் மாறி போகும். இப்போ இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2/12/2021 to 2/12/2026 வரைக்கும் இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 100% வேலை செய்யுது. அப்படின்னா இந்த 5 வருட காலம் அவருக்கு ஒரு நல்லது நடந்தாலும் அது 100% இருக்கும், நெகட்டிவ் நடந்தாலும் 100% இருக்குது. இது வருட பலன். 2026க்கு மேலே மறுபடியும் எவ்வளோ நாளைக்கு நடக்குதுங்கிறது அப்போ 2026 முடிஞ்சால் தான் நம்ம சாஃப்ட்வேர்லாம் நமக்கு தெரியும். அதுக்கு முன்னாடி இது தெரியாது. அதாவது இது வந்து நீங்கள் இந்த வீடியோலாம் பார்க்குறீங்களா? எல்லாரும் பார்க்குறீங்களா? ரைட். அது வீடியோ எல்லாத்துக்குமே கிடைக்கிற மாதிரி தான் நான் போட்டுருக்குறேன். இதில் இமெயில் ஐடி கொடுக்காதீங்க, எல்லாருமே அதை பார்க்குற மாதிரி தான் நான் போட்டுவிட்டுருக்கேன். நான் நீங்கள் அந்த வீடியோவை பல தடவை பார்க்கும்போது அவங்களுக்கு நிறையா புரியிற காரணம் ஒன்று. சரி, இருந்தாலும் இது 100% இந்த காலகட்டத்தில் நமக்கு வந்து அந்த ஜாதகருக்கு நற்பலனை தரும். அதே சமயம் தீய பலனையும் தரும். அப்படின்னா அவருக்கு இந்த காலகட்டத்தில் மீதியாகும், கைவச பண சேர்க்கை இதெல்லாம் உருவாகும். அதே டைம் மோசமாக இருக்கும்போது அதே செலவினங்கள் அவருக்கு வரும். இப்போ ஒரு ஜாதகம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆள் 10,000 ரூபா சம்பளம் வாங்குறது இருப்பான். ஒருத்தன் வந்து பார்த்தீங்கன்னா 1 லட்ச ரூபா சம்பளம் வாங்குறதுன்னு இருப்பான். இந்த 100% வரும்போது அவன் 1 லட்ச ரூபா வாங்குவான். இதில் 25, 50, 75 4 பங்காக பிரிக்கப்படும். 25 வந்துன்னு வச்சுக்கலாம். அவனுக்கு அந்த காலகட்டத்தை வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அவன் ஒரு குறிப்பிட்ட சம்பளத்துக்கு மேலே வாங்க முடியாது. என்ன சம்பளம் வாங்கி எனக்கு வரவுக்கு செலவுக்கு பத்துவீங்க அப்படின்னு சொல்லுவான். மீதி வைக்க முடியலைங்க அப்படின்னு சொல்லுவான். 50% இருக்கிறவன் வந்து என்ன சொல்லுவான்னா, என்னமோ ஓடுதுங்க வண்டி அப்படின்னு சொல்லுவான். 75% இருக்கிறவன் என்ன சொல்லுவான் அப்படின்னா, பரவாயில்லைங்க அப்படின்பா. 100% இருக்கிறவன்
சூப்பராக இருக்குங்களா, இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிமா. இதுதான் அதனுடைய லாஜிக். இது ஒவ்வொரு வருடங்களுக்கும் மாறி மாறி வரும், ஒரே மாதிரி அமையாது. இப்போ பார்த்தீங்கன்னா இதில் 2005 வருஷத்துக்கு ஒரு மாதிரி வருது. அடுத்த 5 வருஷத்துக்கு அது எப்படி வரும்னா அந்த காலத்துக்கு போனீங்கன்னா தான் நீங்கள் அந்த 26 முடிஞ்சால் தான் நம்ம சாஃப்ட்வேரில் காட்டும். அதுக்கு முன்னாடி அது காட்டாது. இதை நீங்கள் நினைவு வச்சுக்கணும். இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட் கிளியர் இருக்கா? டக்குன்னு சொல்லுங்கள். இருந்தால் இருக்குன்னு சொல்லுங்கள், இல்லைன்னா பரவாயில்ல. அது 26க்கு முறை வந்து உங்களுக்கு இந்த சர்வரில் அது மாறும். கண்டிப்பாக ஆட்டோமேட்டிக்காக அதே மாறும், நம்ம மாற்ற வேண்டியதில்லை. இதில் எது பண்ணாலும் நான் புதுசு புதுசாக உங்களுக்கு போட்டே இருப்பேன். நான் சில ஆய்வுகள்லாம் இப்போ கூட நடந்துருக்குது. அந்த ஆய்வுகள்லாம் வந்து உங்களுக்கு அந்த சாஃப்ட்வேரில் எந்த பகுதியில் ஏற்றணும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து சிலதெல்லாம் அப்பப்போ ஆல்ட்ரு பண்ணிகிட்டே இருப்போம். அப்போ தான் உங்களுக்கு அது கிடைக்கும். வருஷம் வந்து நான் சில விஷயங்களை வந்து அது உங்களுக்குள்ள தெரியாது. நாங்கள் செய்கிற வேலை உங்களுக்கே தெரியாது. அதை நாங்கள் சிலதை அப்டேட் பண்ணால் தான் உங்களுக்கு கிடைக்கும். அப்டேட் பண்ணலாம் கிடைக்காது. இந்த வருஷத்துக்கு இந்த ஃப்ரீக்வன்சியில் போயிட்டு இருக்குது அப்படிங்கிறதுலாம் சில கணிதம் இருக்குது. அந்த கணிதத்தை நாங்கள் வந்து வருஷம் அப்டேட் பண்ணிகிட்டே இருப்போம். அது வந்து அதை அப்டேட் பண்ணினா உங்களுக்கு கிடைக்காது. அது கண்டிஷனாக நாங்கள் இப்போ ஒரு 3 வருஷத்துக்கு என்னென்ன போகும்னு அப்டேட் பண்ணிக்கிறோம். அப்பவும் ஒரு சிலதெல்லாம் நாங்கள் வந்து இடையில அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுவோம், அதாவது டியூன் பண்ணுவோம். சிலதெல்லாம் கொஞ்சம் நீட்டி கொடுக்கறது அப்படிலாம் இருக்குது. ஒரு 10 நாள் முன்னே 10 நாள் பின்ன இந்த மாதிரிலாம் ஒரு சில கிரகங்களுடைய கோச்சார நிகழ்வுகள், இந்த கிரகங்கள்லாம் மாறும்போது, சனி பயிற்சி நடக்கும்போதும் ராகு பயிற்சி நடக்கும்போதெல்லாம் இந்த மொத்தமாக பெரிய கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய குரு, ராகு, சனி, இந்த 4 கிரகங்களுடைய பயிற்சியும் போது நாங்கள் கொஞ்சம் டியூன் பண்ணுவோம். அது உங்களுக்கெல்லாம் தெரியாத, ஆட்டோமேட்டிக்காக நாங்கள் நைட்டில் டியூன் பண்ணி அது உங்களுக்கு கிடைக்கிற மாதிரி பண்ணிடுவோம். அது ஒரே மாதிரி இருக்காது. அது கண்டிஷனாக அது நாங்கள் அப்பப்போ அந்த பயிற்சி ஆகும்போது இந்த மாதிரி தான் நிகழ்வு நடக்கும் அப்படிங்கிறது எங்களுக்கு ஒரு சில சூட்சுமங்கள் தெரியும். அந்த சூட்சுமத்தை வச்சு நாங்கள் அதை உங்களுக்கு போட்டு விட்டுருவோம். அதனால் உங்களுக்குலாம் அதை பற்றி நீங்கள் ஆட்சேபனையே போட வேண்டிய அவசியம் இல்லை. அந்த டியூனிங் நாங்கள் பார்த்துக்குவோம். சரி, இதில் உங்களுக்கு இதில் இந்த சந்தேகம் சொல்லுங்கள். இதில் வேறு எந்த உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் கேளுங்க. அடுத்த ஜப்கேட்டுக்குள்ளே போயிடலாம். சொல்லுங்கள். அது எவ்வளோ நாளைக்கு வேணாலும் காட்டும். ஆமாம், அதில் என்ன பாயிண்ட் வருது அப்படிங்கிறத கணக்கு. அப்போ 100 வருஷம் நல்லா இருக்குன்னு அர்த்தம். ஓகே, அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் குருன்னு ஒன்று போட்டிருக்கிறோம். இந்த குரு, சனி, ராகு இந்த 3 நீங்கள் எடுத்துக்கவே வேண்டாம், அது விட்டுருங்க. அந்த ஜப்கேட்டை நீங்கள் பயன்படுத்த வேண்டாம், அது விட்டுடலாம். அது வேறெல்லாம் ஒன்றும் இல்லை, கோச்சார நிகழ்வை காட்டுறது அது வேண்டாம். அது எச்சா குழப்பம் அடைவீங்க. அது பின்னாடி வகுப்புல நீங்கள் இதெல்லாம் ஃபுல்லாகவே கற்றுக்க பிறகு அதை பற்றி நம்ம பேசலாம். ஓகே, உங்களுக்கு வாரம் ஞாயிறு வந்து தொடர்ந்து இந்த சாஃப்ட்வேரை பற்றி பயிற்சி நான் கொடுத்துட்டே இருப்பேன். உங்களுடைய டவுட்டை கிளியரன்ஸ் பண்ணி கொடுப்பேன். அப்போ நீங்கள் அந்த சமயத்தில் அதை பற்றி பேசுவோம். சரிங்களா? இது இப்போ உங்களுக்கு இதை ஃபுல்லாக கற்றுக்க பிறகு இது கொஞ்சம் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும். அப்போ தான் அதை நீங்கள் புரிஞ்சுக்க முடியும். ஓகே, அடுத்தது என்ன, அதுக்கு அடுத்தபடி சொல்லுங்கள். ஏன் உங்களை வேண்டான்னு சொல்லியே? சொல்லு. கனெக்ஷன்லாம் உங்களுக்கு கிடைச்சிருச்சு. அது சரியா இன்னைக்கு தான் பயன்படுத்திக்கிறீங்க. சரி, அது பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் இதெல்லாம் வகுப்பு முடியும் போது உங்களோட எல்லாத்துடைய ஃபோன் நம்பர், இந்த வகுப்பு முடியும் போது எல்லாத்துடைய ஃபோன் நம்பரும் வாங்கி உங்களுக்கு எல்லாத்துக்குமே நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம். உங்களுக்குள்ள ஒரு கருத்து ஒற்றுமையோடு இருக்கணும். இந்த குழுவில் வந்து யாரும் ஒருத்தருடைய மனசு நோகிற மாதிரி பேசக்கூடாது. இது ஒரு அன்பான வேண்டுகோள். ஏற்கனவே என்னுடைய குழுவில் இருந்து எல்லாம் ஒரு சிலர் வந்து மற்றவங்களுடைய மனசை நோகடிக்கிற மாதிரி பேசினதுனால தான் நான் அதை லாக் பண்ணி வச்சுக்கிறேன். இதில் வந்து அது மாதிரி நிறையா இருக்கிறாங்க. எல்லாரும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க.
சந்தேகம். ரொம்ப சந்தோஷம் தம்பி, கலைச்செல்வன், ரொம்ப சந்தோஷம். இதில் என்னன்னா, ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி குழுவில் தேவையில்லாத கருத்துக்களை பதிவிட்டுட்டு சில டிஸ்டர்பன்ஸ் பண்ணி ஏற்கனவே ஒரு குழுவில் மிகப்பெரிய சண்டை சச்சரவாயிருச்சு. அதனால் நான் அந்த குழுவில் லாக் பண்ணி வச்சுக்கிறேன். என்னுடைய விஷயத்தை மட்டும்தான் வெளியிடுவேன். உங்கள் விஷயத்தை நீங்கள் அவங்ககிட்ட ஃபோன் நம்பரை வாங்கி நீங்கள் பேசிக்கணும். புரியுதுங்களா? சொல்லுங்கள். அது நேற்று உங்களுக்கு பஞ்சாங்கத்தை எடுத்து வச்சுட்டிங்கன்னா, ஒரு சபரி பஞ்சாங்கம் வாங்கிட்டீங்கன்னா அது தெரியும். எல்லாம் 325 நாளைக்கும் அவங்க என்ன டிகிரியில் என்னென்ன கிரகம் போயிட்டு இருக்குன்னு அவங்க எது எனக்கு புரியல. ரைட், சூப்பர். ரைட், அருமையாக நினைவூட்டினீங்க. நன்றி பழனி சாமி அவர்களுக்கு. அதாவது பார்த்தீங்கன்னா கண்டிஷனாக ஒரு கோல் மேலே இந்த விஷயத்தை நம்ம முடிச்சுட்டே வகுப்பு போய்க்கலாம். இப்போ ஒருத்தருக்கு சுக்கிரனை தொடுதும், கேது தொடுதும் அல்லது ராகு தொடுதுன்னு வச்சுக்கலாம். அது அந்த நம்மளுக்கு ஒரு 18 டிகிரியில் இருக்குது வச்சுக்கலாம். அதே 18 டிகிரிக்கு யார் வர்றாங்க, கேதோ சுக்கரனோ வருது. இது 2 கிரகம் வருது. அதை தொட போகுது, அதாவது மோத போகுதுன்னு எடுத்துக்கலாம். அதாவது ராகு வரக்கூடிய வேகம் மணிக்கு 1500 கிலோமீட்டர் வேகத்தில் வரும். மணிக்கு 1500. இது சும்மா ஒரு உத்வேச கணக்கு தான், அப்படியான கிடையாது. நம்ம ஒரு யூகிக்கிற வேண்டிய இந்த வார்த்தையை சொல்கிறோம். நம்ம ஒரு கற்பனை பண்ணிக்கிறதுக்காக இந்த வேகத்தை சொல்கிறோம், வேற ஒன்றும் இல்லை. அப்போ மணிக்கு ஒரு 1500 கிலோமீட்டர்லேருந்து வரக்கூடிய ஒரு பொருள் வேகமாக வரக்கூடிய ஒரு வண்டி ஒன்று மேலே மோதுனா அந்த வண்டியினுடைய நிலை என்ன ஆகும் அப்படிங்கிறத அதனுடைய கருத்துக்காக நம்ம இந்த வார்த்தையை நம்ம யூஸ் பண்ணுறோம், வேற ஒன்றும் கிடையாது. அப்போது அதனுடைய சேதாரம் பலமாக இருக்கும். அதனுடைய சேதாரம் ரொம்ப பலமாக இருக்கும். இது பலமாக இருக்குதா இல்லையா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்முடைய ஜாதகத்தில் அந்த ரெட்டில் வரும்போது மட்டும் மோதும். ரெட் இல்லாத போது கண்டிஷன் அது மோதாது, விலகி போயிரும்னு அர்த்தம். இதனால மைண்டில் வச்சுக்கோங்க. ஒரு ஜாதகத்தை நீங்கள் எடுத்தீங்கன்னா அந்த ஜாதகம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மீன வீட்டில் ராகும், கன்னி வீட்டில் கேது இருக்காங்க. அப்போது இந்த கிரகத்தை அவங்க ஜாதகத்தில் ஏற்கனவே அந்த ஜாதகத்தில் ஏதோ ஒரு பாவத்தில், அதாவது மீனத்திலேயோ அல்லது கண்ணிலேயோ ஏதோ ஒரு கிரகம் இருக்குது. அந்த கிரகம் ஒரு இப்போ பார்த்தீங்கன்னா ராகு அது என்ன டிகிரி போயிட்டுன்னு சொன்னால், 2 நாளைக்கு முன்னாடி உங்களுக்கு சொன்னோம்னா என்ன டிகிரி சொன்னேன், 6.6. இப்போ 5.0 ஒரு கிரகம் இருக்குது. அப்போ அந்த ராகு அது மோத போகுது. அப்போது அவருடைய டைம் லாக்கிங் டைம்